வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா ரீசனிங்கில் கோடிங் டீகோடிங் டாபிக் தான் நீங்கள் பார்க்க போகிறோம். அதாவது இந்த டாப்பிக்கில் முக்கியமான ஒரு அஞ்சு டைப்பான கொஷின் இருக்குது. இதில் இருக்கிற எல்லா டைப்புமே முக்கியமானது தான். இன்றைக்கி நம்ம வந்து லெட்டர் டு லெட்டர் டைப் தான் பார்க்க போகிறோம். அதாவது இந்த லெட்டர் சீரிஸை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து எது ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்க வேணும்னா, அதாவது ஏபிசிடியோட வேல்யூ தான் தெரிஞ்சு வேணும். அந்த ஏபிசியோட வேல்யூ நமக்கு தெரியணும். அப்புறம் வந்து நம்பர் சீரிஸ்க்கு வந்து ஸ்கொயர் கியூப் அதெல்லாம் தெரியணும். இதெல்லாம் தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம வந்து லெட்டர் சீரிஸ் நம்பர் சீரிஸ் வந்து ஈஸியாக நம்ம வந்து டக்குன்னு சால்வ் பண்ண முடியும். ஆல்ஃபாபெட் வேல்யூ, இந்த ஆல்ஃபாபெட் வேல்யூ மட்டும் படிச்சுக்கோங்க. ஏனா 1, பினா 2, சினா 3, டினா 4, ஈனா 5, எஃப்னா 6, ஜினா 7, ஹெச்னா 8, ஐனா 9 இப்படின்னு சொல்லிட்டு 26 லெட்டரும் இம்பார்ட்டானது தான். முக்கியமாக இது வந்து மனப்பாடம் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து இந்த ஆல்ஃபாபெட்டில் வந்து ஆப்போசிட் நம்ம வந்து மனப்பாடம் பண்ணிக்கணும். அதாவது ஏக்கு ஆப்போசிட் என்ன, பிக்கு ஆப்போசிட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு மனப்பாடம் பண்ணணும். அது இதுவும் இம்பார்ட்டன்டானது தான். இதோட ஷார்ட்கட் வந்து A to Z அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பாய், பிஒய்க்கு வந்து பாய், சிஎக்ஸ்க்கு வந்து க்ரூஸ், டிடபிள்யூக்கு வந்து டியூ, இவிக்கு வந்து எவரெஸ்ட், எஃப்யூக்கு வந்து ஃபார் யூ, ஜிடிக்கு வந்து குட் டைம், ஹெச்எஸ் வந்து ஐசென்டி ஸ்கூல், ஐஆருக்கு வந்து ஐஆர் 8 அப்படி கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜேக்யூ ஜாக் அப்படி கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. கேபி கருப்பு, லவ், யமன். இது முக்கியமானது. இதையும் மனப்பாடம் பண்ணிக்கணும். A to Z வரைக்குமே தெரியாதவங்க இதை வந்து மனப்பாடம் பண்ணிவிட்டு இந்த வீடியோ வந்து பாருங்கள். அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். கொஷின் வந்து இப்படி தான் கேட்பாங்க. அதாவது நேஷன் இந்த 2 லெட்டர் கொடுத்துட்டு இந்த லெட்டருக்கு ஆப்ஷனில் இருக்கிற லெட்டருக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கொஷின் கேட்பாங்க. சால்வ் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த நேஷன் இருக்கா, அதனுடைய வேல்யூ நாம் எழுதணும். இப்போ எண்ணுக்கு வந்து 14, ஏக்கு வந்து 1, டிக்கு வந்து 20, ஐக்கு வந்து 9, ஓக்கு வந்து 15, எண்ணுக்கு வந்து 14. இப்போ இந்த வேல்யூ பாருங்கள். OCWMTTன்னு இருக்கா, அந்த வேல்யூ, அந்த லெட்டரோட வேல்யூ எழுதுங்க. 15, 3, 23, எம்னா 13, டீனா 20, டீனா 20. அதாவது ஃபஸ்ட்டு இந்த வேல்யூ எழுதிக்கிறீங்க. அதுக்கப்புறம் இந்த வேல்யூக்கும் இந்த வேல்யூக்கும் வித்தியாசம் பாருங்கள். 14க்கும் 15க்கு வித்தியாசம் பாருங்கள். அதாவது 14 கூட எது கூட்டினா 15 வருது, ப்ளஸ் 1 கூட எதை கூட்டினா 3 வருது, ப்ளஸ் 2. அடுத்து 20 கூட எதை கூட்டினா ப்ளஸ் 23 வருது, ப்ளஸ் 3. 9 கூட எது கூட்டினா 13 வருது, ப்ளஸ் 4. 15 கூட எது கூட்டினா 20 வருது, ப்ளஸ் 5. 14 கூட எதை கூட்டினா 20 வருது, ப்ளஸ் 6. அப்போது 1 + 2 + 3 + 4 + 5 + 6 + இந்த கான்செப்ட் தான் இந்த கொஷினுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும், அதே தான் இந்த கண்ட்ரி அப்படி இருக்க பற்றியா, அதே இதனுடைய வேல்யூ எழுதிட்டு அந்த வேல்யூ கூட 1 கூட்டணும். ஃபஸ்ட் லெட்டர் வந்து 1 கூட்டணும். பாருங்கள் எப்படி போடுறேன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு கண்ட்ரியோட வேல்யூ மட்டும் எழுதிக்கங்க. 3, 15, 21, எண்ணுனா 14, டீனா 20, ஆர்னா 18, ஒய்னா 25. அடுத்து இந்த வேல்யூ பாருங்கள். இதுக்கு முன்னாடி இந்த வேல்யூ வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ப்ளஸ் 1. ஃபஸ்ட் வேல்யூ வந்து ப்ளஸ் 1 கூட்டியிருக்காங்களா, அடுத்த வேல்யூ வந்து ப்ளஸ் 2 கூட்டியிருக்காங்களா, அடுத்த வேல்யூ வந்து ப்ளஸ் 3 கூட்டியிருக்காங்களா, அடுத்த வேல்யூ பாருங்கள் ப்ளஸ் 4, அடுத்து ப்ளஸ் 5, அடுத்து ப்ளஸ் 6, அடுத்து ப்ளஸ் 7 கூட்டணும். அதாவது இங்கே வந்து எக்ஸ்ட்ரா ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் அடுத்து என்ன நம்பர் வரும்னு நினைக்காதீங்க. அதாவது லைனாக தான் போகுது. 1 2 3 4 5 6 தான் போகுது. அப்போ ஒன்றும் பயம் இல்லை. 3 கூட 1 கூட்டினா 4, 15 கூட 2 கூட்டினா 17, 21 கூட 3 கூட்டினா 24, 14 கூட 4 கூட்டினா 18, 20 கூட 5 கூட்டினா 25, 18 கூட 6 கூட்டினா 24, 25 கூட 7 கூட்டினா, அதாவது 25 கூட 7 கூட்டும் போது என்ன பண்ணணும்னா மொத்தம் 26 எழுத்து தான் இருக்குது. அப்போ வந்து 26, 1 2 3 4 5 6, அதாவது 7 நம்பர் கூட்டும் போது அடுத்து 1 தான் வரணும். அப்போ 6 தான் வரும். 6 வந்து வரும். அப்போ இதோட வேல்யூ போடுங்க. இதோட வேல்யூ என்ன, 4ஓட வேல்யூ வந்து டி, 17ஓட வேல்யூ வந்து என்னது, கியூ, 24ஓட வேல்யூ வந்து எக்ஸ், 18ஓட வேல்யூ வந்து ஆர், 25ஓட வேல்யூ வந்து ஒய், 24ஓட வேல்யூ வந்து எக்ஸ், ஆரோட வேல்யூ வந்து எஃப். இப்போ இதனுடைய வேல்யூ வந்து தெரிஞ்சிச்சு. இதுதான் ஆன்சர். இப்போ வந்து என்ன ஆன்சர் வரும், DQXRYXF. அப்போ இந்த ஆப்ஷன் வந்து எங்கே இருக்குது, பியில் இருக்குது. இந்த கொஷினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி.
அதாவது புரிஞ்சிச்சிங்களா? ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம், இப்படி ஆல்ஃபாபெட்டில் வேல்யூ எடுத்து நம்ம தனித்தனியாக எழுதணும். இதுக்கான வித்தியாசம் பார்த்தோம். அதாவது இதுக்கும் என்ன பண்ணியிருக்கான்னு பார்த்தோம். +1 கூட்டியிருக்காங்க, +2 கூட்டியிருக்காங்க, ப்ளஸ் பண்ணி 6 வரைக்கும் கூட்டியிருக்காங்க. அடுத்து நம்ம வந்து இதில் என்ன பண்ணியிருக்காங்களோ அதை தான் நம்ம கண்ட்ரி அடுத்து கொடுத்துருக்காங்க பார்த்தியா, இதை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க பார்த்தியா, அதுக்கும் அதே ரூல்ஸ் தான் ஃபாலோ பண்ணணும். வேறு எதுவும் நம்ம ரூல்ஸை ஃபாலோ பண்ணக்கூடாது. அப்போ +1 கூட்டணும், +2 கூட்டணும், +3 +4 +5 +6 +7 கூட்டணும். அப்படி கூட்டும்போது என்ன நமக்கு வேல்யூ வந்துச்சு, DQXRYXFன்னு வேல்யூ வந்துச்சா? புரிஞ்சிச்சா? அதாவது இதே மாதிரி தான் இந்த லெட்டர் டு லெட்டரில் இது ஒரு டைப்பு. அதாவது மொத்தம் டிகோடிங்கில் 5 டைப் இருக்குது. அந்த 5 டைப்பில் வந்து லெட்டர் டு லெட்டர் நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். அந்த லெட்டர் டு லெட்டரில் இது ஒரு முக்கியமான டைப். அதாவது இதுலேயே அந்த லெட்டர் டு லெட்டருக்குள்ளே இது ஒரு முக்கியமான டைப். ஃபஸ்ட்டு டைப் இது. இதில் நம்ம ஒரு 3-4 கொஷின் பார்ப்போம். செகண்ட் கொஷின் பாருங்கள். அதே கொஷின் தான். உங்களுக்கு வந்து அந்த கொஷின் புரிஞ்சிருந்தா இந்த கொஷின் வந்து நீங்களே வீடியோ பாஸ் பண்ணிட்டு சால்வ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு இதனுடைய வேல்யூ எழுதுங்க. L வேல்யூ வந்து 12, I 9, Q 17, U 21, I 9, D 4. இப்போ வந்து இதனுடைய வேல்யூ எழுதிட்டோமா? அடுத்து அது கீழே கொடுத்துருக்க வேல்யூ எழுதுங்க. P 16, M 13, U 21, Y 25, M 13, Hனா 8. ஃபஸ்ட் நம்ம வந்து இதனுடைய வேல்யூ நம்ம எழுதிட்டோம். அடுத்து நம்ம என்ன பார்க்கணும், இதுக்கும் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கணும். அதாவது டிஃப்ரென்ஸ். அதாவது இதை வந்து எப்படி பண்ணுவாங்கன்னா ப்ளஸ் பண்ணுவாங்க, மைனஸ் பண்ணுவாங்க. அதாவது ப்ளஸ் பண்ணலாம், மைனஸ் பண்ணலாம், பெருக்கலாம், ஒரு நம்பரை வச்சு பெருக்கலாம், வகுத்து கூட வந்திருக்கலாம். இந்த 4 வச்சு தான் சம்ஸ் இருக்க போகுது. அப்போ மேக்ஸிமம் வந்து மைனஸ் அண்டு ப்ளஸில் தான் கொஷின் இருக்க போகுது. இப்போ வந்து 12 கூட எதை கூட்டினா 16 வருது, +4. 9 கூட எதை கூட்டினா 13 வரும், +4. 17 கூட எதை கூட்டினா 21 வரும், +4. 21 கூட எதை கூட்டினா +4, +25 வரும், +4. 9 கூட எதை கூட்டினா 13 வரும், +4. 4 கூட எதை கூட்டினா 8 வரும், +4. இப்போ உங்களுக்கு என்ன புரியுது? அப்போ இதுக்கு லிக்விட் இந்த ஃபஸ்ட் லெட்டருக்கும் இந்த லெட்டருக்கும் +4 பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி தானே இதுக்கு இங்கேயும் பண்ணணும். அதே மாதிரி தான் இந்த ஸ்பேஸ் அப்படின்ற இடத்துக்கும் பண்ணணும். அப்போது அந்த வேல்யூ எடுத்து எழுதுங்க. அதாவது ஸ்பேஸோட வேல்யூ எடுத்து எழுதுங்க. ஸ்பேஸ் இதனோட வேல்யூ என்ன? எஸ்னா 19, பினா 16, ஏனா 1, சினா 3, ஈனா 5. அப்போ என்ன பண்ணியிருக்காங்க, முன்ன வந்து +4 அப்படின்னு சொல்லிட்டு எல்லா நம்பரையும் 4, எல்லா நம்பர் கூட 4 கூட்டியிருக்காங்க. அப்போது இதுலேயும் நம்ம அப்படி தானே பண்ணணும். இதில் 4 கூட்டும்போது இதுலேயும் 4 கூட்டணும், இதுலேயும் 4 கூட்டணும், இதுலேயும் 4 கூட்டணும், இதுலேயும் 4 கூட்டணும். அப்போது எல்லா நம்பரும் 4 கூட்ட சொல்லியிருக்காங்க. 19 கூட 4 கூட்டினா 23, 16 கூட 4 கூட்டினா 20, 1 கூட 4 கூட்டினா 5, 3 கூட 4 கூட்டினா 7, 5 கூட 4 கூட்டினா 9. அப்போது இதோட இந்த கான்செப்டை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ வந்து என்னுடைய நம்பரோட ஆல்ஃபாபெட் லெட்டர் எழுதுங்க. 23ஓட ஆல்ஃபாபெட் லெட்டர் என்னென்னா W, 20 வந்து T, 5 வந்து E, 7 வந்து G, 9 வந்து I. அப்போது ஆன்சர் கண்டுபிடிச்சாச்சு. WTEGI இதுதான் ஆன்சர். ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் B. ஆப்ஷன் B தான் கரெக்டான ஆன்சர். புரியுதா? புரியுன்னு நினைக்கிறேன். 3வது கொஷின். அதாவது இந்த 2 கொஷின் புரிஞ்சவங்க இந்த கொஷின் வந்து நீங்களே சால்வ் பண்ண பாருங்கள். ஃபஸ்ட்டு இதனுடைய அதாவது இந்த ரெண்டுத்தோட லெட்டரோட நம்ம வேல்யூ எழுதணும். எல் அப்படின்னா 12, ஏனா 1, எம்னா 13, ஈனா 5. அடுத்து JYKCயோட வேல்யூ எழுதுங்க. ஜேனா 10, ஒய்னா 25, கேனா 11, சி 3. அப்போது இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். இங்கே 10 கொடுத்துருக்காங்க, இங்கே 2 கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, 10ஓட 2 கழிச்சிருக்காங்க, மைனஸ் பண்ணியிருக்காங்க. -2 பண்ணால் அதாவது 12 கூட 2 மைனஸ் பண்ணால் 10. இப்போ வந்து 1 கூட 2 மைனஸ் பண்ணால் அப்போ 1 கூட 2 மைனஸ் பண்ணால் 1 போயிடும், 26 போயிடும். அதாவது இப்படி தான் இருக்கும். இப்போ வந்து 26க்கு அடுத்து 1 தான் வரும், அதுக்கு முன்னாடி 25 தான் இருக்கும். இப்போ வந்து பாருங்கள், இதில் வந்து 2 மைனஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. இதையும் அடிச்சிடணும், இதையும் அடிச்சிட்டா அப்போ என்ன இருக்கும், 25 தான் இருக்கும். அப்போ கரெக்டு தான். 13ஓட 2 மைனஸ் பண்ணால் 11, 5 கூட 2 மைனஸ் பண்ணால் 3. அப்போ இந்த கொஷினுக்கு வந்து -2 தான் கான்செப்ட்டு. அப்போ அதை வச்சு தான் இந்த மைன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறத நம்ம பார்க்கணும். மைனோட வேல்யூ எழுதிக்கிறேன். 13, 9, 14, 5.
இப்போ வந்து என்ன சொல்லியிருக்காங்க, இதை மைனஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. இதை -2 பண்ணணும். -2 -2 -2 -2. இப்போ 13 கூட மைனஸ் பண்ணால் 11, 9 கூட -2 பண்ணால் 7, 14 கூட -2 பண்ணால் 12, 5 கூட -2 பண்ணால் 3. இப்போ இதனோட வேல்யூ வந்து எழுதுங்க. 11ஓட வேல்யூ வந்து கே, 7ஓட வேல்யூ வந்து ஜி, 12ஓட வேல்யூ வந்து எல், 3ஓட வேல்யூ வந்து சி. இப்போ வந்து ஆன்சர் என்னன்னா கேஜிஎல்சி. அப்போது கேஜிஎல்சினா ஆப்ஷன் டி. ஆப்ஷன் டி தான் ஆன்சர். புரிஞ்சிச்சா? 4th கொஷின் நான் என்ன சொல்லியிருக்கேன், ஃபஸ்ட்டு இதனுடைய வேல்யூ வந்து எழுதணும். டீயோட வேல்யூ வந்து 20, ஈயோட வேல்யூ வந்து 5, ஏவோட வேல்யூ வந்து 1, எம்மோட வேல்யூ வந்து 13, டபிள்யூட வேல்யூ வந்து 23, ஹச்சோட வேல்யூ 8, ஓட வேல்யூ வந்து 15, பியோட வேல்யூ வந்து 16. இதில் வந்து டைப்பிங் மிஸ்டேக் ஆகிடுச்சு. இது வந்து ஓ இல்லை டி. அப்போ இந்த டி வரும்போது 1 இங்கே 4. இந்த நம்பருக்கு இந்த நம்பருக்கு வித்தியாசம் பாருங்கள். +3 +3 +3 +3. இந்த +3 +3 அப்படின்னு சொல்கிறது அந்த கான்செப்ட்டு. அப்போது காயின்ஸ் இதுக்கும் நம்ம அப்படியே தான் யூஸ் பண்ணணும். சியோட வேல்யூ வந்து 3, ஓட வேல்யூ வந்து 15, ஐயோட வேல்யூ வந்து 9, என்னோட வேல்யூ வந்து 14, எஸ்ஸோட வேல்யூ வந்து 19. இது கூட என்ன பண்ணியிருக்காங்க, 3 கூட்டணும். +3 +3 +3 +3 +3. அப்போது இது கூட்டினா என்ன வருது, 6. இதை கூட்டினா 18, இதை கூட்டினா 12, இதை கூட்டினா 17, இது கூட்டினா 22 வருது. அப்போது என்னோடய வேல்யூ இல்லைங்க. 6னா எஃப், 18னா ஆர், 12னா எல், 17னா கியூ, 22னா வி. அப்போது இதுதான் ஆன்சர். புரிஞ்சுதா? இந்த கொஷின் வந்து உங்களுக்கு ஹோம்ஒர்க். இது ஆன்சர் என்னன்னா, ஆன்சர் வந்து TEKSTR. நான் ஆன்சரே சொல்லிட்டேன். இது வந்து கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ வந்து நான் ஆன்சர் சொல்கிறதுக்கு முன்னாடி பாஸ் பண்ணிட்டு வீடியோ வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த கொஷினை. ஆனால் இதுதான் ஆன்சர். இது வந்து நீங்களே ஹோம்ஒர்க் எடுத்துங்க. ஆனால் எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே கண்டுபிடிங்க. நெக்ஸ்ட் கொஷின், இது வந்து 6th கொஷின். அதாவது BURN YFIM. இது வந்து செகண்ட், அதாவது இது வந்து செகண்ட் மாடல் கொஷின். செகண்ட் மாடல் கொஷினா இது வந்து ஆப்போசிட் கொஷின். அதாவது ஒரு லெட்டர் கொடுத்துட்டு, அதாவது முன்னே சொன்னல, முன்ன வந்து பாருங்கள் இந்த லெட்டர் வந்து ஏக்கு ஆப்போசிட் ஜெட்டு, பிக்கு ஆப்போசிட் ஒய். இதை வந்து முக்கியமானது படிச்சு சொன்னேன். அதே தான் ஒரு மாடல் வந்து கொஷின் வரும். அந்த மாடலையும் கொஷின் கேட்பாங்க. அதனால் அதை படிச்சுக்கோங்க. இப்போ இந்த மாடல் வந்து கொஷின் பார்ப்போம். ஆப்போசிட் கொஷினே சொல்லிட்டேன். அப்போ பிக்கு ஆப்போசிட் வந்து ஒய், எஃப், யூக்கு ஆப்போசிட் வந்து எஃப், ஆருக்கு ஆப்போசிட் வந்து ஐ, என்னுக்கு ஆப்போசிட் வந்து எம். அப்போ அதே தானே இங்கே யூஸ் பண்ண போகிறாங்க. டபிள்யூ ஆப்போசிட் வந்து டி, ஓக்கு ஆப்போசிட் எல், லவ்னு சொன்னோம்ல, யூக்கு ஆப்போசிட் எஃப், என்னுக்கு ஆப்போசிட் எம், எம்னு சொன்னோம், டிக்கு ஆப்போசிட் டபிள்யூ. அப்போ ஆன்சர் என்னன்னா டிஎல், அதாவது DLF MW. இதுதான் ஆன்சர். இந்த கொஷின் பாருங்கள், இது அதே கொஷின் தான், ஆப்போசிட் கொஷின் தான். ஃபஸ்ட்டு கொஷின் எழுதிங்க, KEEN. இதுக்கு ஆப்போசிட் வந்து கேபி கருப்புன்னு சொன்னோம். EV என் யமன் அப்படின்னு நம்ம சொன்னோம். அதே தான் PEAL. கொஷின் எழுதிங்க, கேபி கருப்பு, EV AZ, A to Z, லவ் ஓ வரும். அப்போது இதுக்கான ஆன்சர் வந்து என்னென்னா, ஆன்சர் என்னென்னா KVZO. இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள், KI. அப்போ KIN வேல்யூ எழுதிங்க. இதனுடைய ஆப்போசிட் என்னென்னா கேபி கருப்பு, IR 8, அரிசி பேருது யமன். அடுத்து THREAD. இதனுடைய ஆப்போசிட் நம்பர் TGTHS, ஹையர் செகண்டரி, IR 8, EV A to Z, DW. அப்போ இது ஆன்சர் என்னென்னா GSIVZW தான் ஆன்சர். புரியுதா உங்களுக்கு? இந்த கொஷின் நான் சொல்லித்தரது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன்.
உங்களுக்கு புரியலாம் கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள் புரியல அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்த வீடியோவில் வந்து இதை விட பெட்டராக நான் சொல்லித்தரேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இது வந்து நெக்ஸ்ட் மாடல், அதாவது தேர்ட் மாடல் எடுத்துங்க. இது வந்து அந்த லெட்டர் டு லெட்டர்லேயே இது வந்து தேர்ட் மாடல். இது வந்து என்னென்னா ஆர்டர் வைஸாக எழுதுவாங்க. அதாவது ஆர்டர் கொஷின், ஆர்டராக நம்ம வந்து லெட்டரை வந்து அரேஞ்ச் பண்ணணும். ஆர்டராக அரேஞ்ச் பண்ணணும். இப்போ பாருங்கள் RIPன்னு கொடுத்துருக்காங்களா, அதே பாருங்கள் லாஸ்ட் லெட்டர் PIRன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ லாஸ்ட்லேருந்து வராங்க. ஃபஸ்ட் இப்படி போகிறாங்க, இப்போ வந்து இப்படி வராங்க. அதே தான் இங்கே யூஸ் பண்ணணும். LOVE லவ். இப்போ லாஸ்ட் லெட்டர் இங்கே வரும், அப்படி E வரும், O வரும், L வரும். அப்போ இதுதான் ஆன்சர். இந்த கொஷின் பாருங்கள், அதே டைப் தான். ஃபஸ்ட் எழுதிங்க BIRBAL. இதை பாருங்கள், இந்த கொஷின் பாருங்கள் RIBLAB. இப்போ வந்து இந்த கொஷின் வந்து மொத்தம் 6 லெட்டர் இருக்கா, இதை வந்து 2ஆக பிரிச்சிருக்காங்க. அதாவது பாருங்கள், போன கொஷின் வந்து நம்ம கடைசியில் இருந்து பார்த்தோம். இப்போ வந்து இப்படி கொஷின் கேட்பாங்க, நடுவே பிரிச்சிருவாங்க. அதாவது இது 2ஆக பிரிச்சுக்கோங்க. இந்த 2ஆக பிரிக்கும்போது ஃபஸ்ட் இங்கே இது இங்கே வந்துருச்சு, இது இங்கே வந்துருச்சு, இது இங்கே வந்துருச்சு. அதே மாதிரி L இங்கே வந்துருச்சு, B இங்கே வந்துருச்சு, இது இப்படி இருக்குது. அதாவது கிராஸாக ஆர்டராக கேட்டிருக்காங்க. அதே மாதிரி தானே இங்கேயும் பண்ணணும். DIESEL. இது 2ஆக பிரிச்சுக்கணும். இது கிராஸாக, இது நேராக, இது கிராஸாக, இது நேராக. அப்போ இங்கே E வரும், I இங்கே தான் இருக்கும், D வரும், L இங்கே இருக்கும், E இங்கே இருக்கும், S இங்கே இருக்கும். அப்போ இதுதான் ஆன்சர். புரிஞ்சுதா? அதாவது கொஷின் வந்து நம்ம எப்படி வேணாலும் கேட்பாங்க. அதாவது ஆர்டராக கேட்பாங்க, ஆப்போசிட்டாக கேட்பாங்க, நம்பரை வச்சு கேட்பாங்க. அந்த நம்பர்லேயே ப்ளஸ் ஆர் மைனஸ் கேட்பாங்க, பெருக்கி கூட கேட்பாங்க. ஒரு நம்பர் கொடுத்து அது பெருக்கின அந்த நம்பர் வரும் அப்படின்னு சொல்லிட்டு கூட கேட்பாங்க, வகுத்து கேட்பாங்க. நம்ம தான் அந்த கான்செப்ட் வந்து கண்டுபிடிக்கணும். அதுக்கு எந்த அளவுக்கு நம்ம கண்டுபிடிக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம ஈஸியாக சீக்கிரமாக நம்ம வந்து கொஷினை வந்து நம்ம அட்டன் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். அதாவது இந்த லெட்டர் எழுதிங்க, NENOUGH ONENGU. இது வந்து என்ன பண்ணியிருக்காங்க, இது வந்து 2ஆக பிரிங்க, இன்டர்சேஞ்ச் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இது வந்து இன்னொரு மாடல், 4வது மாடல் எடுத்துங்க. அதாவது இன்டர்சேஞ்ச் மாடல். அப்போது XSEESS இது 2ஆக பிரிங்க. 2ஆக பிரிக்கும்போது இப்படி வரும், C வரும், XE, அதே மாதிரி SE வரும். இதுதான் ஆன்சர் வந்து CXESSE. இதுதான் ஆன்சர். புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் கொஷின் MATTEM. அதாவது இதை வந்து திருப்பி எழுதியிருக்காங்க. MAT அது திருப்பி எழுதியிருக்காங்க TAM. அதே மாதிரி தான் இங்கே RE TER. இப்போ ஆன்சர் என்னன்னா இதுதான் TNER. இந்த ஆன்சர். ஃபஸ்ட்டு கொஸ்டின் எழுதிங்க, DIUGNAL. அதே தான் திருப்பி எழுதியிருக்காங்க. அதாவது இந்த மாடல் என்ன மாடல்னா ஆர்டராக எழுதணும். ALAN அடுத்து GUID. அதே தான் இங்கே எழுதணும். அதே மாதிரி பாருங்கள், SHACKLE. இதுதான் ஆன்சர். லாஸ்ட் கொஷின் அதே தான் ஆர்டர் டைப் கொஷின் தான் இதுவும். அதே தான் INDIAN. அதே தான் இன்டர்சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, NADINI. அப்போது எக்ஸ்பர்ட் அப்படின்னா எக்ஸ்பர்ட் ஃபஸ்ட்டு TREPXE. இதுதான் ஆன்சர்.